வெயிட் ஆகும்போது ஃபோனை செட் பண்ணி விட்டு ஓகே ஓகே மறுபடியும் பூசு வருங்க மேலுங்க. ஆக்சுவலாக டயர் ட்ரெயில் ரிப்போர்ட் பண்ணுற இடம் வேறு, பட் இங்கே ஃபைனலாக இங்கே தான் வருவோம். இங்கே வந்து எகைன் ட்ரக் பண்ணி போவோம் ஒரு 5 கிலோமீட்டர். Camera drop ചെയ്ത് 2024. நிறைய ஸ்பாட் ஆகுது. லேக் பேலஸ்க்கு பேக் சைடில் இருக்க மாட்டேறீங்க. உள்ளவங்களுக்கு இங்கே மட்டும் தான் ரோடு, இதுக்குள்ளே மட்டும். ஓகே ஓகே. இங்கெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா தேக்கடி தாங்க. நான் என்ன ப்ரோக்ராம்னா எடப்பாளையம் நைட்ஸு ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேங்க. வாட்ச் டவர் மாதிரியே இது ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே தான் இன்சைடு. இதில் போட்டிங்கில் வந்து லேக் பேலஸ் வரைக்கும் போயிட்டு நம்ம அக்கமடேஷன் இருக்கிற பிளேஸுக்கு போயிடுவாங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற சைட் சீயிங்கில் நம்ம நல்லா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் டீரு இந்த மரத்துக்கு பின்னால் இப்படி போகலாங்க. பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கு. கடம்னாலே நின்றுட்டு இருக்குங்க. கடாமா ரொம்ப க்ளோஸில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க இவ்வளோ பெரிய மானை. அதில் ஃபோன் இப்போ பொழிச்சிருக்கு. ஆமாங்க ஆமாங்க, புதுசாக வருது இப்போ. உடஞ்சி முளைச்சிட்டு இருக்குங்க. உடச்சி அது கழட்டி போடுறது. வெயிட் ஆகும்போது ஃபோனை செட் பண்ணி விட்டு ஓகே ஓகே. மறுபடியும் பூசு வருங்க மேலுங்க. பழகிருச்சுங்க. இது நல்ல பெரிய சைஸுங்க. இப்போ ஏஜ் ஆயிடுச்சுங்க. ஏஜ் ஆகிடுச்சுங்க. முடி இருக்குல்ல. எவ்வளோ வயசு இருக்குங்க இதுக்கு? இப்போ ஒரு 10 வயசு மேலே இருக்கு. 10 வயசு 20 வயசு வரைக்கும் இருக்குங்க. ஒரு 10 ஒரு 15-16 வயசு இருக்கும். சாம்பார் டீர் மேலுங்க. ஒரு கொம்பு வந்து உடஞ்சிருக்கு, மறுபடியும் திரும்ப முளைக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஏஜான சாம்பார் டீருங்க. 10 வயசுக்கு மேலே இருக்கும். ரொம்ப க்ளோஸில் பார்க்குறேங்க. மங்கிங்க நிழலுக்கு இந்த டஞ்ச் பக்கத்தில் உட்காந்துருக்குங்க. லேக்கு பேக் வாட்டர் சைடில். நம்ம ஒரு 1 o'clock போல் வந்தேங்க தேக்கடி செக் போஸ்ட்டு. ஒரு 1:45 போல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. போட்டிங் வந்து 1:45க்குங்க. 2 o'clock தான் போட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் 1:45க்கு நம்ம இங்கே இருக்கணும். டைகர் ட்ரெயில் ஸ்டார்ட் ஆகிற இடம் தாங்க. ஆக்சுவலாக டயர் ட்ரெயில் ரிப்போர்ட் பண்ணுற இடம் வேறு, பட் இங்கே ஃபைனலாக இங்கே தான் வருவோம். இங்கே வந்து எகைன் ட்ரக் பண்ணி போவோம் ஒரு 5 கிலோமீட்டர். போட்டிங் பாயிண்ட்டுங்க. ஸ்டார்டிங் போட்டிங் எல்லாம் போகிறோம்னா இங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். போட்டிங் பாயிண்ட் தாங்க வரணும் மெயினாக. போட்டில் ஏரியாச்சுங்க. 2 o'clock ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டிங்கில் நம்ம போகிறோம். போட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் ഗോറിന്റെ കപ്പും ഉണ്ട്. സോറി, ഇത് ഡേക്കിലേക്ക് വെച്ചേക്കാം. കിടത്തി വെച്ചോളൂ. Second one, please take your seat. Standing mode allowed, balancing problem. A nice boat, but it's a balancing problem. Third one, plastic food waste. Don't drink the water and don't make a sound. Don't make noise. And I say, "हमको middle class है, गर्मी ज़्यादा है, सो जानवर अंदर से वेटिंग है। सपोज जानवर किनारों पर पानी पीने के लिए बाहर आया तो देखिए बड़ा वाला जंगल है, especially just protection tiger reserve in the way." The main food of the tiger is Indian cow. The small one is a baby.
Wish you a happy journey. Please ask you any question, any doubt, any doubt. Some people are fishing. They are beaches. बोट का साउंड में आएगा, मछली पकड़ने का लाइव है. This is not a buffalo, Indian cow. മരങ്ങൾ പൊങ്ങി നിൽക്കുന്ന കുറ്റികൾ സാമ്പാർ ടേസ്റ്റ് Pure Malayalam. Many species of deer, safari, half deer, mouse deer, goat deer, safari. Asian number one safari in the project. Biggest type of deer of the world. Male is big one, female is small. Female is இங்கே வந்து நம்ம சாம்பார் டீஸ் வந்து பெரிய குரூப்பாக பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 3 தான். பெரிய பெரிய குரூப்பாக நம்மளால் பார்க்க முடியும். பேக்கரியில் ஒரு ஸ்பெஷல் camera trap 2024. Below 3,000 tiger are in the world. Only 3,000 and 70% in India. Some die. Tiger and 70% animal living in night. Abhi resting time. Raat mein night trekking program. Night trekking, slowly walking, use the gun with the guard, use the torch. இப்போ நமக்கு 114 அடி ரீசனாக மழை பெஞ்சது மழை பெய்யும்போது இந்த மரமெல்லாம் மூடி போயிடும் அதே மேலே போட்டால் போயிடும் அதை கேட்டுட்டு 130 வருஷம் 130 years ஆச்சுங்க இப்போ போட்டில் எப்போ ரீசனாக டைகர் சைட் ஆச்சு நேற்றுக்கு நம்ம பார்த்தாங்க காலையில் இப்போ போட்டில் எப்போ ரீசனாக டைகர் சைட் ஆச்சு நேற்றுக்கு நம்ம பார்த்தாங்க காலையில் டைகருங்க டைகர் சில டயத்தில் வெளியில் காட்டில் மேலே அடித்து போட்டுன்னா அதை நல்லா வலிச்சு போட்டுவாங்க ஸோ சாதாரணமாக அது மார்னிங் ஈவினிங் வர சான்ஸ் அதிகம் போட்டிங்க நம்ம 1 டைகர் லீவிங் 21 or 23 கிலோமீட்டர் ஏரியா இந்த இடப்பலம் ப்ரோக்ராமில் வந்து போட்டிங் வந்து ஃபுல்லாக கிடைக்குங்க நமக்கு இதே வாட்ச் டவர்லாம் ஸ்டே பண்ணோம்னா ஒரு 15 minutes தான் வந்து லேக் பேலஸ் வரைக்கும் ட்ராப் பண்ணுவாங்க இதில் நம்ம ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது நம்ம லேக் பேலஸில் இறங்கிடுவோம் நேற்று வந்து போட்டிங்கில் வந்து டைகரை வந்து சைட் ஆன மாதிரி சொன்னாங்க பட் ரொம்ப கிளியராக தெரில புஷஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி சொன்னாங்க பட் அப்பப்போ சைட் ஆகுங்க நம்ம போட்டிங்கில் கூடி டைகர் மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ரெக்கிங் நைட் டைமில் வந்து ட்ரெக்கிங் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் வந்து டைகர் சைட்டாக இருக்கு வாய்ப்பு அதிகம் ஒயில்ட் போர்ஸ் நிறைய தேக்கடியில் வந்து போட்டிங் வந்து வைல்ட் லைஃப் போட்டிங்கில் வந்து நம்ம போகும்போது லேக்கோட சைடில் வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் பண்ணலாம் எலிஃபண்ட் எல்லாமே இன்றைக்கி இந்த மாதிரி
மாதிரியான ஏரியாஸ்லலாம் வந்து தண்ணியில் விளையாடுறதுக்காக வருங்க தண்ணி குடிச்சிட்டு. ஆனால் எலிஃபெண்ட்டுக்கு வந்து தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டு சாப்பிடுதோ அந்தளவுக்கு தண்ணியும் தேவை. நிறைய ஸ்பாட் ஆகுது. Like a biryani is a elephant sometimes. பெரிய குரூப்பான சாம்பார். வெயில் டைம்லேயே நிறைய ஸ்பாட் ஆகிடுவாங்க. சாம்பார் வழிகாடு வயல் போ. சாம்பார் மேல் சாம்பார். அப்படியே பார்த்துட்டு தனியாக இல்லைங்க, 2-3 நிற்க மாட்டேன். வெயில் தண்ணி பாருங்க. வயல் போகிறோம்.
வெப்சைட்டு அதில் போய் பண்ணுறோம். பெரியார் டைகர்ஸ் சைட்டில் ஆப்ஷன் இருக்காது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு நாளைக்கு அரௌண்ட் 30,000 ப்ளஸ் வரும் நினைக்கிறேன். நம்ம வாட்ச் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் நம்ம மோட்டரை வந்து இறக்கிடுவாங்க. பட் எடப்பாளையம் நைட்ஸில் வந்து ஃபுல் போட்டிங். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இல்லை பக்கம் பக்கம் இந்த மாதிரி லேக் பாஸ் இருக்குல்ல, ஆமாங்க. அது பின்னாடி வாஷ் ஷவர் மாதிரி நடக்க தேவையில்லைங்க. இல்லை அவங்களுக்கு தான் இருக்கும் உங்கள் பாஸ்ட் கொடுக்குறோம். ஓகே ஓகே. நான் வந்திருக்கேங்க. இங்கே வந்து நிற்பீங்களா நீங்கள் போட்டு கொண்டு? போட் ஃபுல் போட்டிங் கிடைக்காதுங்க. ஃபுல் போட்டிங் போக மாட்டோம். 15 மினிட்ஸ் போட்டிங் முடிச்சு அப்புறம் போட்டுருவோம். ஓகே ஓகே. நம்ம லேக் பேலஸ் வந்து போட்டிங்கில் ட்ராப் பண்ணிடுவாங்க ரிட்டர்ன் வரும்போது. லேக் பேலஸ் லேக் பேலஸு. லேக் பேலஸ்க்கு பேக் சைடில் இருக்க மாட்டேங்குங்க எடப்பாளையம் நைட்ஸு அக்கமடேஷன் ஸ்டே. லேக் பேலஸில் பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா டீஸுங்க, சாம்பார் டீஸ். சம்டைம்ஸ் எலிஃபெண்ட் எல்லாமே வருங்க. வைல்ட் கார் எலிஃபெண்ட். ஓப்பன் வியூ இருக்கிறதுனால ஓகே. இப்போ இது சீசன் தானுங்க. 27 வரும். ஓகே. இங்கே உள்ளவங்களுக்கு இங்கே மட்டும் தான் அதோட இதுக்குள்ளே மட்டும். ஓகே ஓகே. இங்கெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. போக முடியும். மங்கீஸ் இது ரெண்டாவது பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டே இருக்குங்களா அதுக்கு? இது ஒன்று அது ஒன்றுங்களா? நாங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. இங்கே வாங்கி வச்சுட்டு அங்கே டீ போடுவோம். ஓகே. இப்போ தான் ஆரம்பிச்சதுங்க இந்த ப்ரோக்ராமுங்க. இப்போ இருந்துருக்கு வாங்கி ஒரு 4-5 மாதம் 4-5 மாதம் ஆகுது. நம்ம எடப்பாளையம் நைட்ஸ் ப்ரோக்ராம் வந்து புக் பண்ணி வந்திருக்கேங்க ஃபஸ்ட் டைமாக. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் ஆச்சுங்க நம்ம ஆரம்பிச்சு. இதாங்க ஸ்டே. பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் நம்ம இந்த வழியாக தான் ட்ரெக் பண்ணி போவோம். இது லேக் பேலஸுங்க. லேக் பேலஸ் பேக் சைடில் பின்னாடிங்க வெளியே போகிறதுங்க. ஓப்பன் பண்ணி போயிடுவோம். ஓகே அதுக்கெல்லாம் இப்படி போயிட்டு ஓகே. உள்ள வழி திரும்பி போதுமா? ரொம்ப நடக்க முடியாதவங்களுக்கு வாட்ச் டவர் மாதிரி ஆப்ஷன் வந்து போகாமல் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம புக் பண்ணிக்கலாங்க. இதுலேயுமே நமக்கு பக்கத்தில் ட்ரெக்கிங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங் வந்து ஷார்ட்டாக பக்கத்தில் ட்ரெக் போகலான்னு கேட்டிருக்கேன். இதாங்க ஸ்டே. பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள ரூம் பார்க்கலாங்க. டோரு ரூம் பார்த்தீங்கன்னா முன்னால் ஹாலுங்க, சோஃபா, சேரு, டேபிள் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் டைனிங் மாதிரி ஒரு ரூமுங்க. ஃபேன் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க ரூம் இதாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குங்க. இங்கே வந்து 2 பேர் படுக்கிறதுக்கு சின்ன ரூமுங்க. கரண்ட் இல்லை. ஃபேன்லாம் இருக்குங்க. நைட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் பவர். இப்போ வந்து எதுவுமே இல்லை. ஓகேங்க. இந்த வெளிச்சமே போதும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு, எக்ஸ்ட்ரா பில்லோ, பெட்ஷீட்லாம் இருக்குங்க. டவல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டுமே இருக்குது. ஆஃபீஸ் டேபிள் மாதிரிலாம் இருக்குங்க ஒர்க் பண்ணுறது. இங்கே ஒரு சின்ன டீபாய் மாதிரி இருக்குது. நம்ம பேக்லாம் வச்சுக்கலாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரூமு. அது போக இங்கே ரெஸ்ட் ரூமு.
இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப்பு. வாஷ் பேஷனு, கண்ணாடி, ஹீட்ரு, டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. ரூம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. 2 பேருக்கு வந்து பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்காங்க. 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 ரூம் இருக்குங்க. அவங்க 3 பேர், இங்கே 3 பேர், ஒரு 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்டே புக் பண்ணி வரக்கு 10,000ங்க. 2 பேருங்க நார்மலாக. எக்ஸ்ட்ரா பர்சன் வர மாதிரி இருந்ததுன்னா 2,500ங்க அடிஷ்னலாக பே பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் புக் பண்ணி வந்தோம்னா நம்ம வாட்ச் டவர் மாதிரி ட்ரெக் பண்ணி போக தேவையில்லைங்க. வாட்ச் டவரும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் தான், ரொம்ப டஃப் கிடையாது. டைகர் ட்ரெயில்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே அதிகமாக நடக்கிற மாதிரி வரும். வாட்ச் டவர் கூட அந்த அளவுக்கு நடக்க தேவையில்லை. பட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கே கிடையாதுங்க. லேக் பேலஸில் போட்டிங்கில் வந்து இறங்குவோம். போட்டிங்குமே பார்த்தீங்கன்னா வாட்ச் டவருக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணி வருவோம். இதில் வந்து ஃபுல் போட்டிங்கே கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் நம்ம போட்டிங்கில் இங்கே இறங்கிக்குவோம். லேக் பேலஸில் நார்மல் போட்டிங்கில் நம்ம அகைன் போட்டிங் பாயிண்ட் வரைக்கும் ரிட்டர்ன் போவோம். இங்கே லேக் பேலஸில் இறங்கி நம்ம இங்கே வந்து ஸ்டே இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். வந்ததே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாளைக்கு காலையில் தான் ட்ரெக்கிங் மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து அடிஷ்னலாக பக்கத்தில் ட்ரெக்கிங் மாதிரி கேட்டிருக்கோம். அனிமல்ஸ் பார்க்குறக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. நார்மலாக லேக் பேலஸில் வந்து இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் புக் பண்ணோம்னா 25,000 ப்ளஸ்ஸுங்க, இல்லைன்னா 30,000 ப்ளஸ் வரும் கண்டிப்பாக. இது லேக் பேலஸுக்கு பேக் சைட்லேங்க. லேக் பேலஸில் என்னெல்லாம் வந்து வியூ நம்மளால பார்க்க முடியுமோ அதெல்லாம் இங்கேயும் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குங்க. இங்கே வந்து 10,000 ஆகுதுன்னா இங்கே 30,000 ப்ளஸ் வருங்க இந்த மாதிரி சீசன் டைமில். இங்கே வந்து எடப்பாளையம் நைட்ஸ் ப்ரோக்ராம் பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட லேக் பேலஸ்க்கு ஈக்குவலாக நமக்கு ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க. லேக் பேலஸில் நம்ம புக் பண்ணி வரோம்னா இங்கெல்லாம் வர முடியாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஃபென்ஸ் இருக்குது, அதுக்கு உள்ளார தான் அவங்க இருந்துக்கணும். வியூ அவங்க மட்டும் தான் பார்த்துக்கணும். ட்ரெக்கிங் எல்லாம் போக முடியாது. ஆனால் இவங்க பெரியார் டைகர் ரிசர்வ் வெப்சைட்டில் எடப்பாளையம் நைட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குங்க. இது புக் பண்ணி வந்தோம்னா கிட்டத்தட்ட லேக் பேலஸில் என்னெல்லாம் ஃபீச்சர் நமக்கு இருக்குமோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. அது போக அடிஷ்னலாக ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட இங்கே கம்மி தான். நம்ம நார்மலாக இங்கே புக் பண்ணோம்னா 2 பேர் ஸ்டே பண்ணலாம். நம்ம வந்து சிங்கிளாக வந்திருக்கோம். மங்கீஸ் நிறையா இருக்குங்க. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி சொன்னாங்க. ஓப்பனில் வச்சோம்னா மங்கி உள்ளே பூந்துடும். நிறைய மங்கி முன்னாலே பார்க்க முடியுது பாருங்கள். சாம்பார் டீஸ் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஒயில்ட் கார்ஸுமே நிறையா பார்க்க முடிஞ்சு போட்டிங்லேங்க. எலிஃபெண்ட் இன்னும் நம்ம எதுவுமே பார்க்கல. மேபி ஈவினிங் ட்ரெக்கிங்க்கு இது போய் பார்க்கலாம். வந்ததையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ ஈவினிங் தான் ஆன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பவர் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபேன்லாம் இருக்குங்க. பாருங்க கண்ணு டைகர் நல்ல வியூங்க. கிளாஸில் வந்து ப்ரீமியமாக இருக்குது. நம்ம படுத்துக்கிட்டு வெளியே மங்கீஸு ஆப்போசிட் சைடில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் இங்கேருந்தே பார்க்க முடியும். ஃபுல்லாக மங்கீஸுங்க. குக்கிங்கெல்லாம் அங்கே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அங்கேயும் வந்து ஸ்டே பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடில் லேக் ஆப்போசிட்டில் அனிமல்ஸ் இருந்தால் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா பேக் சைடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் போக முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. ட்ரெக்கிங் வந்து இப்படி போய் போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அனிமல்ஸு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ட்ரென்ச்சு ஃபென்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃபுல் சேஃப்டி. கிட்டத்தட்ட லேக் பேலஸ் மாதிரியே தான். இந்த வழியாக போய்க்கலான்னு நினைக்கிறேங்க. மரம் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டே உண்மையிலே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பட் அனிமல் சைட்டிங் வந்து வாட்ச் டவர் அளவுக்கு இருக்காது. நமக்கு லக்கு இருந்ததுன்னா நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்கமிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே ஸ்டேயில் வந்து நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் சைட் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம்.